तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि धन्नो रुद्र प्रचोदयात्। धान्यं धनं पशुं भगपुत्रलाभं शतसं वत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव। வாங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? மதன். கதிர். அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. கதிர் நாமதேயஸ்ய அனுராதா நக்ஷத்ராணாம் விருச்சிக ராசியாம் ஜாதஸ்ய க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் சிவாய நமः, ஓம் மகேஸ்வராய நமः, ஓம் சம்பவே நமः, ஓம் விநாயகனே நமः, ஓம் சசிசேகராய நமः, ஓம் வாமதேவாய நமः, ஓம் விரூபாக்ஷாய நமः, ஓம் கமல்கினே நமः, ஓம் நீலலோகிதாய நமः, ஓம் சங்கராய நமः, ஓம் சூலபானயே நமः, ஓம் கட்வாங்கினே நமः, ஓம் விஷ்ணு வல்லபாய நமः, ஓம் சாமி, கதிர் ரொம்ப நல்லவன். யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காதவன். ஏன் எங்க அம்மா உயிரை கூட காப்பாத்தினவன். அவனுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. விட்டு கொடுத்த வாழ்க்கையை கூட வெளியே சொல்லாம எல்லாரும் எவ்வளவோ அவமானப்படுத்தினதையும் தாங்கிக்கிட்டு பொறுமையா இருந்தவன். அப்படி இருக்கும்போது கதிருக்கு ஏன் இப்படி? அவன் நல்ல மனசுக்கு அவனுக்கா இப்படி நடக்கணும்? கதிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. மாமா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. நான் நல்லா இருக்கணும், சந்தோஷ் நல்லா இருக்கணும், கதிர் நல்லா இருக்கணும், தேவி நல்லா இருக்கணும்னு. தீபாவளி நாளும் அதுவுமா எங்க மொத்த குடும்பமும் ஒன்னா ஒற்றுமையா இருந்தது. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. இப்படி நாங்க எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி செஞ்சுட்டியே. இப்ப எங்க மொத்த குடும்பமும் கலங்கி நிக்குதே. மாமாக்கு யாரு ஆறுதல் சொல்றது? தேவி யாருக்குமே அடங்காம ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தா. அவளே இன்னைக்கு ஒருத்தனை நேசிக்கிற அளவுக்கு மாறிட்டானா அப்ப கதிர் எவ்வளவு நல்லவனா இருக்கணும். அவனால எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைக்க முடியும். இன்னைக்கு அவனுக்கு எந்த நினைவும் இல்லாம ஐசியூல இருக்கான். டாக்டர்ஸ் எங்க கையில எதுவுமே இல்ல, கடவுள் மேல பாரத்தை போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, நீதான் அவனை காப்பாத்தணும். கடவுளே, கதிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓம் அநேகாத்மனே நமः, ஓம் கண்டபரசவே நமः, ஓம் அஜாய சாமி, அர்ச்சனை பண்ணணும். யாரு பேருக்கு? என் புருஷன் பேருக்கு தான். பேர் மதன். நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் என்னடா, நட்சத்திரம் தெரியாதா? சித்தி, தெரியாது சித்தி. நட்சத்திரம் தெரியலனா சாமி கும்பிட முடியாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பயப்படாதே. தேவிமா, நல்லா வேண்டிக்கோ. மதன் பொழைச்சு வந்தா நேர்த்தி கடன் பண்றேன்னு வேண்டிக்கோ. அம்மா கட்டாயம் காப்பாத்துவா.
என்னடா செல்லம்? அது இல்ல சித்தி, எனக்கு சாமி எப்படி கும்பிடணும்னு கூட தெரியல. அதனால என்னடா? கண்ணை மூடி சாமி கிட்ட உன் மனசுல உள்ள எல்லாத்தையும் கொட்டிடு. அவ்வளவுதான். உன் மனசுக்குள்ள பேசினாலும் அது சாமிக்கு நல்லா கேக்கும். கும்பிடு. தேவிமா, கன்னத்துல போட்டுக்கோ. தொட்டு கும்பிடுறா. தேவிமா, பிரகாரத்தை சுத்திட்டு 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போலாம் வா. சித்தி, நீ போய் பிரார்த்த சுத்த, நான் சாமி கிட்ட தனியா வேண்டிட்டு வரேன். இந்தா. சரிடா. அம்மாக்கு உனக்கு வித்தியாசமே இல்லை. இப்ப கூட நான் என் அம்மா கிட்ட எப்படி பேசுவேனோ அந்த மாதிரி தான் உன்கிட்டயும் பேச போறேன். இது வரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன். நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன், நிறைய கோவப்பட்டிருக்கேன். அது எல்லாமே தப்புதான். அது எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா நான் இதெல்லாம் தெரிஞ்சே செய்யல, தெரியாம வாழ்ந்துட்டேன். எனக்கு இதுதான் வாழ்க்கை சொல்ல கொடுக்க கூட யாரும் இல்லம்மா. யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல. நான் நினைச்சதுதான் வாழ்க்கை, அப்படியே வாழ்ந்துட்டேன். தப்புதான், நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு, பரவாயில்ல. ஆனா நீ மதனை மட்டும் தண்டிச்சிடாத. அவரு ரொம்ப நல்லவரு. அவரை பத்தி உனக்கு தெரியாது. உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு. அவரு உன்னை விட நல்லவருமா? என்ன தண்டிக்கணுங்கிறதுக்கா அவரை தண்டிச்சிடாத. அப்புறம் அந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது. என்ன நீதி கடன் வேண்டிக்க சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் எனக்கு சாமி வேண்டிக்கவும் தெரியல. நான் இதுக்கு அந்த மாதிரிலாம் வேண்டணும்? நான் உனக்கு இதை தரேன், எனக்கு என் புருஷனை தானே, நான் எதுக்கு அப்படி சொல்லணும்? நீ என்ன என்னோட அப்பாவா? கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் சொத்து தருவேன்னு சொல்றதுக்கு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் உன் குழந்தைன்னு தானே சொல்றாங்க. அப்போ மதனும் உன்னோட குழந்தை தானே. உன்னோட குழந்தைய காப்பாற்ற வேண்டிய கடமை உந்து தானே. இல்ல, நீ ஏதாவது
தந்தாதான் உன் மதனை காப்பாத்துவேன்னு நீ சொன்ன. உனக்கு கொடுக்கறதுக்கு நான் சம்பாதிச்சது எதுவுமே என்கிட்ட இல்ல. அப்புறம் எப்படி கொடுப்பேன்? வேணும்னா வேணா என்கிட்ட எனக்குன்னு இருக்கிறது என்னோட உயிர் தான். என் உயிரை எடுத்துக்கிட்டாது எனக்கே மதனை காப்பாத்தி கூட. ஆமாம்மா, நான் நிஜமா தான் சொல்றேன். என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, என் உயிரை தவிர. மதனுக்கா என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். மதனோட வாழ முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த உயிரை? நீயே எடுத்துக்கோ. நான் இங்க அழுதுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டு பாத்துட்டு இருக்கே. நான் என் மனசுல இருக்கிறது எல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா ஏதோ நீ பிளான் பண்றல. ப்ளீஸ் தயவு செஞ்சு நல்லபடியா பிளான் பண்ண. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பாத்துக்கிறதா உன்னோட கடமை. அதுக்கு நடுவுல என்னை தண்டிக்கிறது ஒரு பெரிய வேலையா நீ பண்ணிடாத. ப்ளீஸ், உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். இங்க பாரு, பக்கத்துல எங்காவதுதான் என்னோட அம்மா இருப்பா. தேவியோட அம்மா யாருன்னு கேளு, உடனே ஓடி வந்துருவா. அவ ரொம்ப நல்லவ. நீ என்ன செய்யறதா இருந்தாலும் அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய். அவ உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தருவா. அம்மா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உன்னை கும்பிட்டுட்டேன். என் மனசுல இருக்கிறது எல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே உன்கிட்ட தான் இருக்கு. என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடு. இப்போ நான் போய் மதனோட ஹாஸ்பிட்டல் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன் பார்த்துட்டே இருப்ப. இங்க பாரு, என் எண்ணம்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே இதுக்கு மேலே என் புருஷனை ஏதாவது ஏடா கூடமா பண்ண அவ்வளவுதான். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. உன்னை தேடி வந்து அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. போலாமா? உடனே போகக்கூடாது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். இல்ல சித்தி, மதனை போய் பார்க்கணும். அதெல்லாம் அந்த கடவுள் பாத்துக்குவாரு. நீ பேசாம உட்காருடா. இதெல்லாம் சம்பிரதாயம். உட்காரு. தேவிமா, நல்லா வேண்டிக்கிட்டல. நீ வேணா பாரு, மதனுக்கு எதுவும் ஆகாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
டாக்டர் என்ன சொன்னாருங்க? இல்லை எதுவும் சொல்லலை. பாரதி, ஆ? கோவிலுக்கு தானே போயிட்டு வர? ஆமா அங்கிள். ஆ, மதனுக்கு பிரசாதம் கொடுக்கலாமா இல்லையான்னு தெரியலையே. அது தெரியலையே. டாக்டர் அங்கே தான் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்பாவா? பெயின் கொஞ்சம் குறையும். ஓகே சார். ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. ஓகே Excuse me, doctor. கண்டிப்பா சார். எஸ். சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. அது கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க பேஷண்ட் மதன், அவருக்கு விபூதி கொடுக்கலாமா? இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகுனா வேண்டாம், சும்மா ஃபேமிலியோட நம்பிக்கைக்காக. ஓகே, கேரி ஆன். ஓ தேங்க்யூ. சிஸ்டர் கூட்டிகிட்டு போங்க. வாங்க சார், வாங்க ஆ மேடம். சார். அப்புறம் இதில் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலர். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ள வாங்க. சரி நீ போ. ம். சந்தோஷ், இதை பிடிச்சுக்கோங்க. சிஸ்டர், எப்படி இருக்காரு? பல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு, இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் இவருக்கு இந்த விபூதியை வச்சு விடலாமா? கொஞ்சமா வைங்க, ஏன்னா இது ஐசியூ. அப்புறம் டாக்டர் என்னதான் திட்டுவாரு. ஆ. மேடம் போலாம் மேடம், வாங்க. என்னாச்சு, கான்ஷியஸ் இருக்கா? இல்ல சந்தோஷ். பாத்தியம்மா எப்படி இருக்கார்? மாப்பிள்ளைய பாத்தே பாரதி, உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா அவரு? தூங்குற மாதிரி தான் படுத்துட்டு இருக்காரு. பல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்குன்னு நர்ஸ் சொன்னாங்க. அம்மா, நீங்களா சாப்பிட்டீங்களா? என்ன மாமா இது? மதன் ஐசியூல இருக்காருன்னா அதுக்காக எல்லாரும் பட்னி கிடக்கணுமா? சந்தோஷ், மாமாக்கு பிபி சுகர்லாம் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எல்லாரையும் கேண்டீன் கூட்டு போய் முதல்ல ஏதாவது சாப்பிட வைங்க. சாப்பிடலாமா? முதல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியட்டும், அப்புறம் சாப்பிடுவோம். அது வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருக்க போறீங்களா? மாமா, நான் உங்களை வயிறு முட்டை சாப்பிட சொல்லல. போய் ஏதாவது காஃபி பிஸ்கட்னு சாப்பிட்டு வாங்க. போங்க. சந்தோஷ், கூட்டிட்டு போங்க. நீங்களாம் வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏதாவது தகவல் வந்தா கால் பண்றேன். இல்ல நான் இருக்கிறேன், நீங்களே போய் சாப்பிடுங்க. நீ சொன்னா கேளுங்க, வாங்கண்ணே. வந்து ஒரு காஃபியா சாப்பிடுங்க வாங்க. போங்க சார். வாடா. வாங்கண்ணே. வாடா. தேவி செல்லம், கிளம்பலாமா? என்னமோ தெரியல சித்தி, இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்த உடனே மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அது தாண்டா இந்த கோயிலோட மகிமை. இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாமா? தாராளமா. உனக்கு எவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்துருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கலாம்.
தேவி நீ வேணா பாரு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது யாராவது ஒருத்தர் ஓடி வந்து மதன் கண்ணு முழிச்சிட்டாரு, தேவி எங்கன்னு கேட்டாருன்னு சொல்லதான் போறாங்க. நான் சொல்றேன், நீ பாத்துக்கிட்டே இரு. பாத்தியா, நல்ல சகுனம். நான் சொன்னது மணி அடிக்குது பாத்தியா? அப்போ மதன் கண்ணு முழிச்சிருவார்ல? நிச்சயமா தேவிமா, இந்த சாமி சக்தியுள்ள சாமி. நீ கவலையே படாத. உன் பாரத்தெல்லாம் சாமி மேல போட்டுட்டல, இனி கவலைய விடு.